முஸ்லீம் லீக் கட்சினாலதான் திமுகவுக்கு ஓட்டு விழுவுங்கிறியே, அது தப்பான கருத்து. கலைஞர் தொட்டு காலம் முதலமா முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா நாங்களும் முஸ்லீம் தான். நாங்க உங்களுக்கு எல்லாம் முஸ்லீம் லீக்குங்கிறதுக்கு வச்சுலாம் நாங்க ஓட்டு போடல. திமுகவுக்கு எப்பவுமே நாங்க போடுவோம். ஏன்னா குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்கல்ல மத்திய அரசாங்கம். அப்ப அதை ஏத்து குரல் கொடுத்தது யாரு? ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுத்தாரு. நீங்க என்ன பண்ணி உங்க தொகுதிக்கு நீங்க முஸ்லீம் லீக்குங்கிற பேர் மட்டும் இருந்தா போதுமா? ஊருக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க சொல்லுங்க. எங்க ஊர்ல பாத்தீங்களாக்கா 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர் ஓட்டாயிரம் நினைக்கிறீங்களா? இதுக்கு பிறகு நீங்க அமைச்சர் பதவி வாங்கி என்ன பண்ண போறீங்க? எந்த நாட்டை கொடி பிடிச்சு நீங்க தூக்க போறீங்க? விஜய் சிஎம் சார் என்ன சொன்னாரு? கல்லாப்பட்டி களை வாங்குறவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து வச்சிருக்கிறான்னு. இப்ப இங்க கொள்ளையடிச்ச ஆசையெல்லாம் கூட்டணியில கொண்டு தூக்கிட்டு போய் அங்க கொடுத்துட்டீங்களா? அப்ப அந்த காசுகள் எல்லாம் எங்க? நாங்க கேட்கிற எவ்வளிக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆனு சார். நாங்க ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சேர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க எல்லாம் ஜெயிச்சிய. திமுக ஓட்டு தான் நீங்க ஜெயிச்சது. ஆனா முஸ்லீம் லீக்கு தனியா நின்று நீங்க ஒரு நாளைக்கு நின்று பாருங்க. அப்ப தெரியும் திமுகவுடைய அருமை. முஸ்லிம்கள் ஓட்டு பூரா திமுகவுக்கு தான். எங்க ஊர்ல தம்பி நவாஸ்கனி வந்திருக்கையில 5 பேர் இருந்தாங்க எங்க ஊர்ல முஸ்லீம் லீக்ல. நாங்கெல்லாம் தெருவா ஓட்டு கேட்டு போய் ஜெயிக்க வச்சோம் எம்பிய. அதெல்லாம் அவ தம்பிக்கு நவாஸ்கனிக்குன்னு தெரியத்தான் செய்யும். ஆனா நீங்க இந்த வார்த்தையை திரும்ப பெறன்னு நிச்சயமா நாங்கெல்லாம் சொல்றோம். முஸ்லிம்களா ஒரு முஸ்லீம் மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய குரலா நான் ஒலிக்கிறேன்.